இப்போ எங்களுக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது. திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அம்மா பெண்களை வந்து வாழ்வை உயர்த்துவான்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்துட்ருக்கோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஐயா அவர்கள் முதல்வராக வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா எங்களுக்கு அத்தாவசியக்கு விலைவாசி உயர்றதுக்கு வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும். ஐயா அவர்கள் வந்து சம்பளத்தை உயர்த்தி எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தி தருவாருன்னு நாங்கள் பெண்கள் அனைவரும் அவர்களை கேட்டுக்கிறோம். நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் அம்மா உணவு பணியாளராக வேலை செய்கிறோம். நாங்கள் வந்து 2/6/2013 அம்மா உணவகம் திறந்தாங்க. அதுலேருந்து நாங்கள் மகளிர் சுய குழு மூலமாக ஈரோடு மாவட்டத்தில் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம். முதல்ல வந்து 2013 வந்து எங்களுக்கு 200 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மா திட்டத்தில் ஆரம்பித்து எங்களுக்கு சுய உதவி குழு மூலமாக எங்களை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 200 ரூபா சம்பளத்துலேருந்து ஒரு 15 நாள்லேயே எங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா உயர்த்தி 250 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு எதுவுமே எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த 250 ரூபா சம்பளம் தான் இருந்தது. இந்த அம்மாவனத்தில் வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு தீபாவளி, பொங்கல், இந்த அரசு விடுமுறை நாளில் கூட எங்களுக்கு எந்த ஒரு லீவு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த 7,500 ரூபா சம்பளத்தில் வந்து எங்களுக்கு மாதமான 1,200 ரூபா இபிஎஃப் பிடிச்சிட்றாங்க. தொழில் வரி 6 மாதத்துக்கு ஒருக்கா தொழில் வரி பிடிச்சிட்றாங்க. இதெல்லாம் பிடிச்சது போக எங்களுக்கு வந்து ஒரு 5,000, 5,500, 6,000 ரூபா இப்படி தான் எங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் நாங்கள் இது எப்படி போய் யார்கிட்ட முறையிட்டு கேட்குறதுன்னு எங்களுக்கு தெரியாமலே இருந்து நாங்கள் வந்து மாநகராட்சி, கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் போய் கேட்டோம். எல்லாம் இது நீங்கள் சென்னை போய் தாம்மா இது முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு சங்கத்தை ஒன்று ஆரம்பித்தோம். நாங்கள் ஈரோடு மாவட்ட அம்மா உணவு பணியாளர் நலச்சங்கன்னு ஆரம்பித்து அந்த சங்கத்து மூலிமா எங்களுடைய கோரிக்கை சம்பள உயர்வு எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் தலைமைச் செயலகத்தில் ஒரு லெட்ரு, அப்புறம் நகராட்சி நிர்வாக அலுவலகத்துக்கு ஒரு லெட்ரு கொடுத்தோம். அந்த லெட்ரு கொடுத்துட்டே மாதம் ஒரு டைமு 2 மாதத்துக்கா நாங்கள் எங்கள் கோரிக்கை நாங்கள் தெரியப்படுத்திகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் 2021 வந்து ஒரு 75 ரூபா எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி 325 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 322 ரூபா எதுனா இந்த 2020 எங்களுக்கு சம்பளம் எதுவுமே எங்களுக்கு உயர்த்தவே இல்லை. எங்கள் அம்மாவனத்தில் வேலை செய்யணும், தமிழ்நாடு மூலம் வேலை செய்கிற அம்மாவனத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் வந்து ரொம்ப வாழ்வாதாரம் தாழ்ந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 320 ரூபா சம்பளம் பத்தாது. இதில் இபிஎஃப், தொழில் வரியெல்லாம் பிடிச்சிட்டா கைக்கு வருது. எங்கள் குழந்தைங்க படிப்பு செலவுக்கு, வாடகை, சாப்பாடு செலவுக்குலாம் எங்களுக்கு எதுவுமே பத்துறதே கிடையாது. எங்கள் கூட வந்து ஈரோடு மாவட்டத்துலேருந்து எங்களுக்கு 320 ரூபா ஏற்றின பிற்பாடு மறுபடியும் எல்லா மாவட்டமும் சேர்ந்து எங்களுக்கு வந்து 250 ரூபா சம்பளம் தராங்க. நீங்கள் எப்படி வாங்கினேன்னு கேட்ட பிறகு எங்கள் ஜியோவை வச்சு, ஈரோடு மாவட்ட ஜியோவை வச்சு மற்ற மாவட்டத்துலேயே எல்லாருக்கும் வந்து பாஸ் பண்ணி அந்த ஜியோவை 325 ரூபா சில மாவட்டங்களில் கொடுக்குறாங்க. சில மாவட்டங்களில் நகராட்சின்ற காரணத்தினால 250 ரூபா தான் சம்பளம் இன்னமும் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க பாவம். அப்படி பார்த்திங்கன்னா பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்துவாங்கன்னு நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் ரொம்ப தாழ்ந்த நிலை இருக்குது. நாங்களாம் கணவனால் கைவிடப்பட்டவங்களும் எங்கள் அம்மாவனத்தில் வேலை செய்கிறாங்க. கணவர் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருக்குது. நேற்று நம்ம தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த இதுக்கெல்லாம் பண்டு நிதி உதவி இந்த அம்மாவனத்தை பொலிவுபடுத்தணும், உயர்த்தணும், எல்லாம் புதுசாக நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதற்காக நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். எங்களையும் வந்து பணியாளர்களை வந்து கொஞ்சம் ஐயா அவர்கள் வந்து கவனிக்கணும். எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கொடுக்கணும். எங்களுக்கு லீவ் இல்லாட்டி கூட பரவாயில்ல. நாங்கள் ஏதோ ஒரு உடம்பு சொன்னால் நாங்கள் அத்தாவசியக்கு நாங்கள் லீவ் எடுத்துக்கிறோம். அரசாங்க விடுமுறைக்கு லீவு கொடுக்காட்டியும் பரவாயில்ல. நாங்கள் லாக்டவுன் கொரோனா காலத்துலலாம் காலையில் 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரல நாங்கள் பாடுபட்டோம். நாங்கள் எல்லாமே வந்து தெரியும், எல்லா மக்களுக்குமே தெரியும். ஆனால் எங்களை பற்றி அம்மா உணவுன்றதை வந்து மக்களை வந்து யாருமே எங்களை கவனிக்கிறது கிடையாது. அதனால் இப்போ எங்களுக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது. திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அம்மா உணவு பெண்களை வந்து வாழ்வை உயர்த்துவான்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்துட்ருக்கோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் அவர்கிட்ட வந்து எங்கள் சம்பள உயர் கோரிக்கையை வந்து நாங்கள் முதல்வர் கொடுக்குறோம். ஐயா அவர்கள் முதல்வராக வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தமிழகம் முழுவதும் வந்து இப்போ எங்களோட இணைஞ்சிருக்கவங்க வந்து சேலம், வேலூர், திருப்பூர், திருச்சி, துவாக்குடி, துறையூர், மணியனூர், இப்போ பல மாவட்டங்கள் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. 1980 பேர் பக்கம் எங்கள் அம்மா உணவகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் வந்து அதை தமிழ்நாடு அம்மா உணவு பணியாளர் நலச்சங்கன்னு நாங்கள் அதை மாற்றி இது பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா எங்களுக்கு அத்தாவசியக்கு விலைவாசி உயர்றதுக்கு வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும். நாங்கள் மறுபடியும் கூட நாங்கள் தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தில் கூட நாங்கள் போய் இணைஞ்சிருக்கிறோம். அந்த சங்கத்துலேயும் அந்த தலைவரும் வந்து எங்களுக்காக வந்து எத்தனையோ கோரிக்கை வந்து தலைமைச் செயலகத்தில் கொடுத்துருக்குறோம். அவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் ஈரோடு மாவட்ட சங்க தலைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். அதனால் எங்களுக்கு வந்து ஐயா அவர்கள் வந்து சம்பளத்தை உயர்த்தி எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தி தருவாருன்னு நாங்கள் பெண்கள் அனைவரும் அவர்களை கேட்டுக்கிறோம், விஜய் சார் அவர்களை.